எப்படி ஸ்டைலிஷாக இருக்கேன் அப்படின்றதெல்லாம் தெரியாது. பை பர்த்டே அப்படி தான் நினைக்கிறேன். நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், நிறைய விஷயங்கள் மாற்றிக்க முடியல. பட் ஓரளவுக்கு மாறி இருக்கேன்னு நினைக்கிறேன். என்னடாங்கண்ணா, அவர் வேற நம்ம நண்பர், ப்ளஸ் நாங்கள் வி ஸ்டடி டுகெதர் இன் காலேஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், குட் ஈவினிங் எவ்ரி ஒன், அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி ஹியர். அண்ட் என்னுடைய ப்ரெஸ் நண்பர்கள், ஹலோ ஹாய். அதில் நிறைய பேர் கூட நான் ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ எம் வெரி கிளாட் தட் ஐ எம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அண்ட் ஐ வாண்ட் டு பி ரைட்டிங் அபவுட் மீ. மோர் தென் ஆல் ஆஃப் இட், விஷால் வந்து என்னுடைய ரொம்ப ஃபேவரட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர். பாடலாசிரியர் சொன்னாங்க, சினிமாவில் ஹீரோவாக இருக்கிறவங்கலாம் வந்து ரியல் லைஃப்பில் ஹீரோவாக இருக்க முடியாது அப்படின்னு. உண்மையாகவே ரியல் லைஃப்லேயும் சரி, ரியல் லைஃப்லேயும் சரி, ஹீரோவாக பார்த்த ஒரு ஆள் வந்து நம்ம தம்பி விஷால். இப்போ மட்டும் இல்லை, காலேஜ் படிக்கும் போதே கூட யார் என்ன கேட்டாலும் எப்போவுமே எதுவாக இருந்தாலும் உடனே முதல்ல வந்து நிற்பார். இஸ் ஆல்வேஸ் அரவுண்ட் ஃபார் பீப்புள் ஹூ வாண்ட் சம்திங் இன் தேர் லைஃப். அண்ட் இந்த படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா, என்னை வச்சு ரொம்ப பாசமாக அன்பாக என்னை மேய்ச்சிருக்காரு இந்த படத்தில். லாட் ஆஃப் சீன்ஸ் இஸ் கிவன் மீ அ கிரேட் ஸ்பேஸ். அவருக்கு ஈக்குவலாக அவரு கூடயே இருந்து எல்லா சீன்லேயும் எல்லா ஷாட்லேயும் என்னை கூடயே வச்சு இந்த படத்தில் நடிக்க வச்சிருக்காரு. அண்ட் இஸ் கிவன் மீ டூ டிஃப்ரெண்ட் லுக்ஸ் இன் த ஃபில்ம் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் இது வரைக்கும் நான் நடித்த படங்களில் இந்த படத்தில் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் விஷால். அண்ட் என்ன ஒன்று அப்படின்னா, அவர் எப்போ ஓகே சொல்வாருன்றது தான் ரொம்ப பயமாக இருக்கும். இதில் திலீப் சுப்ராயன் என்னை வந்து ஃபைட்லாம் வர பண்ண வச்சுருக்காரு. முதல்ல வந்தோடனே ஃபஸ்ட்டு காலில் விழுந்துருவேன். காலில் விழுந்தோடனே எல்லாரும் மரியாதை அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது, அது பாசம், அது வேற. இது வந்து பார்த்து டார்லிங், டூப்பு வச்சு பார்த்துக்கோ, வந்து ஆக்ஷன் டமால் டிமில் ரெண்டு அப்படின்னா மூஞ்சியில் மட்டும் காட்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட்டுக்கு தான் அதெல்லாம் பண்ணுவேன். பட் ஆனால் இதில் வந்து இருந்தாலும் பரவாயில்லண்ணே, ட்ரை பண்ணலாம், அவரே பண்ணுறாரு, நீ ஏன் பண்ணல, அவர் பண்ணுவாருப்பா, அவர் ஆக்ஷன் ஹீரோப்பா, நான் மூஞ்சிலே காட்டிக்கிறேன்னு என்னையும் வர தூக்கி போட்டு சாண்டெல்லாம் போட வச்சுருக்காங்க. ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட் and you will all love the film and you will enjoy it. It's got everything for a good entertaining film and it's got a message in it too also. So I'm sure you will love it and we'll all meet for the success meet. And அவருடைய கட் சொன்னோன்னு ஒன்று வார்த்தை சொல்லுவார், மூவிங் ஆன், கட் மூவிங் ஆன் அப்படின்னாரு. அப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா. அதே மாதிரி you will move on as a great director also from now on and life is going to be great for you and let the Lord give you all joy and happiness. Thank you very much for this opportunity. Thank you. ஸோ என் பேர் வினோத். நான் ஆக்சுவலி வந்து ஒரு ரேப்பர், லிரிக்ஸ் ரைட்டர் அண்ட் வெரி ப்ரௌட்லி ஐ கேன் சே விஷால்னா அவனோட தம்பி. ஸோ எங்கள் ரிலேஷன்ஷிப் ஒரு 10 years முன்னாடி ஆரம்பிச்சிச்சு. என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் விஷால் நான் மீட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் அன்னிலேருந்து எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டிவ். ஸோ அவர் எப்படியாவது என்ன ஏதாவது ஒரு மூவியில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, என்னை விட இன்ஃபேக்ட் அவரு தான் இஸ் ஆல்வேஸ் தாட் அபவுட் மீ. நீ பண்ணுண்டா தம்பி, பண்ணுண்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. அண்ட் 3 years பேக் மியூசிக்கே விட்டுட்டேன். அண்ட் ஒரு நாள் என்னை ஃபோன் பண்ணி சம்மத்திட்டு, அதெல்லாம் எப்படி நீ விடலாம், நீ கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்னு சொல்லி எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையும் அமுச்சு கொடுத்த விஷால்னா ஐ திங்க் ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு யூ. இந்த மாதிரி எல்லாரும் பண்ணுவாங்கன்னா எனக்கு தெரில, பட் வெரி ப்ரௌட் ஆஃப் யூண்ணா ஃபார் டூயிங் திஸ் டு மீ. மகுடம் பற்றி பேசணுன்னா ஐ திங்க் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 2 months-ஆகவே விஷால்னா டைரக்ட் பண்ணுவாங்க, அப்படியே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவாங்க, டியூன் பாடுவாங்க, டே இப்படி பண்ணு மாற்றி பண்ணு. ஸோ இஸ் ஆல்வேஸ் மியூசிக் டிரெக்ஷன், அந்த சினிமா அப்சஷன் அவருக்கு என்றைக்குமே இருந்திருக்கு. ஸோ நான் ஐம் வெரி வெரி இம்ப்ரெஸ்ட், இவ்வளோ ஒரு டெடிக்கேஷன் ஒரு பர்சனுக்கு இருக்குமான்னு. அண்ட் வித் ஜிவி சார், அவருக்கும் தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா அவர் அவ்வளோ பிஸி டைம்லேயும் எனக்காக ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ பண்ணி அண்ட் அந்த மாதிரி யங் டேலண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே ஜிவி சார் அண்ட் விஷால் நான் பார்த்து கண்டிப்பாக தே ஷுட் லேர்ன். அண்ட்
தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் அண்ட் மீடியா, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ மேம் ஃபார் காலிங் மீ ஆன் ஸ்டேஜ். தேங்க்யூ. இன்னும் ஒரு கேள்வி உங்ககிட்ட இருக்குது. என்ன அப்படின்னா, Sure, ma'am. ஹிப்ஹாப் தமிழா ஆதி அண்ணாவை இன்ட்ரடியூஸ் பண்ணதும் விஷால் சார் தான். கண்டிப்பா. இன்னைக்கு அண்ணா வந்துட்டு தொடர்ந்து அந்த வெற்றி, அங்க ஆரம்பிச்ச வெற்றி இன்னைக்கு வரை போயிட்டு இருக்குது அப்படின்றப்போ, திரும்ப விஷால் சார் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு ரேப்பராக அப்படின்றப்போ எவ்வளவு கனெக்டிங்கா இருக்குது அந்த ஒரு மொமெண்ட், உங்களுக்கு எவ்வளவு ப்ரௌடா இருக்குது? மேம், டு பி வெரி ஃப்ராங்க், ரொம்ப எனக்கு நர்வஸாகவே இருக்குது. பிகாஸ் ஆதினா எங்கேயோ இஸ் அக்கம்ப்ளிஷ்ட், அவர் லெவல் எங்கேயோ இருக்காரு. பட் ஐ வில் டெஃபினெட்லி ட்ரை. கண்டிப்பாக அந்த எஃபர்ட் எல்லாமே, அந்த சப்போர்ட் எல்லாரும் கொடுத்தா ஐ வில் டெஃபினெட்லி ட்ரை டு பி another ஆதினா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ Thank மச் you, சார். ma'am. நன்றி. நன்றி. தேங்க்யூ. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். பொதுவாக பாடலாசிரியர்களை மதிக்கிறதில்ல. இந்த கல்யாண பந்தி போனால் இந்த இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பின்னால் வரிசை போட்டு நிற்கிற மாதிரி தான் வந்து இப்போல்லாம் வந்து விழாக்களில் பாடலாசிரியர்கள் நிற்கிற ஒரு நிலையை பார்க்குறோம். பல விழாக்களில் வந்து கூப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பின் வரிசையில் காத்திருப்போம். கூப்பிடாம சோகமாக தண்ணீரோடு திரும்பி போய்கிட்டு இருக்கிற பாடலாசிரியர்கள் கூட்டம் இங்கே இருக்குது. அதற்கு மத்தியில் மிக மிக மரியாதையோடு இந்த படத்திற்கு பாடலாசிரியர்களை என்ன முதற்கொண்டு இங்கே இருக்கிற எல்லா பாடலாசிரியர்களையும் மரியாதையோடு நடத்திய, கேட்ட சம்பளத்தை கொடுத்து மரியாதை செய்த தயாரிப்பாளர் குழுவிற்கும் நண்பர் விஷால் அவர்களுக்கும் இந்த தருணத்திலே பாடலாசிரியர்கள் சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஜிவி பிரகாஷ் நண்பரோட இசையில் அவருடைய முதல் படத்தில் அவருடைய விரலை பிடிச்சவன். மகுடம் வரை அவருடைய இசையின் விரலை நான் விடலை. அவருடைய 100வது படம், அதுக்கு மேலேயும் 101, 2, 3, 4, 5, 6ன்னு போயிட்டே இருக்குது. அந்த நண்பரை என்னால் மறக்க முடியாது. அவருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி நான் ரொம்ப ரசிப்பேன். நான் அஞ்சலியை எங்கேயும் எப்போதும் படத்துலேயும் அங்காடி தெருவுலையும் பார்த்து ரசித்த ஒரு அஞ்சலி. என்னோட நச்சிந்தி மச்சானை பாட்டுக்கு அவங்க ஆடும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நண்பர் விஷால் அவரோட சண்டைக்கோழி 2ல் ஒரு வெற்றி பாடல், கம்பத்து பொண்ணு, அது பெரிய வெற்றி. அதில் ஒரு நடிகராக அந்த லைன்ஸ் எல்லாம் ரசித்து ரொம்ப அவர் கொண்டாடினாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு பிறகு இந்த படத்தில் ஒரு இயக்குனராக அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப 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 அழகாக இருந்தது. முதல்ல ஒரு நடிகர் இயக்குனர் அப்படிங்கிறத விட எல்லோரும் மனுஷராக இருக்கணும் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். அப்படி விஷால் வந்து ஒரு நல்ல மனிதர், நல்ல டெக்னீஷியன். பாட்டு சம்மந்தமாக ரொம்ப பூ போல் ஒர்க் பண்ணார். சிலர் வந்து நம்ம பாட்டை எழுதி கொடுத்தோன்னா அந்த பேப்பரை அவங்க பார்க்குற பார்வையே பேப்பர் எரிஞ்சிரும்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ பெரிய அறிவு கூட இருக்கலாம் மேபி. ஆனால் அதுக்காக வந்து நாங்கள்லாம் நடுங்கி போய் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் நிற்கிற மாதிரி நிற்கிற அளவுக்கு அதை பார்ப்பாங்க. நம்ம பயந்து போயிருப்போம். கடைசியாக புரியாமையே கூட விட்டுட்டு இன்னொரு வருஷன் எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மத்தியில் நண்பர் விஷால் வந்து திரும்ப திரும்ப அதை கேட்டு ரொம்ப அழகான வரிகளாக அவர் அதில் செலக்ட் பண்ண விதம் ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி இந்த நச்சிந்தி மச்சானே அவர் அந்த படத்துக்கான சுச்சுவேஷன் அது அந்த பார்டரில் நடக்குது, ஆந்திரா பார்டரில் நடக்குது. அவர் கதை சொல்லும்போதே அதில் கொஞ்சம் தெலுங்கு வரிகள் வரணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணார். அப்போ தான் நான் காதல் திருமணம் பண்ணி ஒரு 22 வருஷம் நான் ஆந்திராவில் தான் கல்யாணம் பண்ணேன். காதல் திருமணம். அவங்க தெலுங்கு. அவங்களுடைய உதவி இந்த படத்தில் இருந்தது. இந்த படத்தில் நச்சிந்தி மச்சானே எழுதுறதுக்காகத்தான் நான் அவளை கல்யாணம் பண்ணணும்னு இருந்தது. நான் விஷால்கிட்ட சொன்னேன், நான் இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு தெலுங்கில் கூட பாடலாசிரியர் வாய்ப்பு கிடைக்கும் போல இருக்குது. இதில் ஒரு 25% தெலுங்கு வரி வந்திருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் என்னோடய மனைவி. அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டேன். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. பொதுவாக ஒன்று சொல்லணும். ஒரு பாடலாசிரியர்கள் நாங்கள் நிறைய எழுதிக்கிட்டே இருப்போம். அதில் எங்கேயாவது
ஒரு பாட்டு வரி வந்து ஒரு 4 வரி வைக்க முடியாமல் போயிடும். எங்கடா வைக்கிறதுன்னு அலைவோம். அப்படி தான் நான் ஒரு ஒரு பாட்டு வரி, எலும்பு கடிக்காமல் இறப்பைய நிறையாது, சாம்பார் சோறு எங்கே சாதியில் கிடையாதுன்னு சொல்லி ஒரு 4 வரி ஒரு மயிலுன்னு ஒரு திரைப்படத்தில் ராஜா சாருக்கு எழுதியிருந்தது. அது அந்த படத்தில் வைக்க முடியல. அது உள்ளுக்குள்ளே நின்று இருந்தது. எங்கடா விற்போம், அந்த நல்ல சரக்கு நம்மகிட்ட இருக்கும், எங்கேயாவது இதை விற்றுடலாமான்னு பார்ப்போம், வாய்ப்பே கிடைக்காது. அப்படி ஒரு ஒரு 4 லைன் வச்சுட்டே இருந்தேன். என்னென்னா, ஒரு ஒரு நாயகனோட ஒரு அகலமான மாறு எவ்வளவு அகலம்னா, நெல் காய போடுற அளவுக்கு. நீங்கள் ரைஸ் மில் ஓரத்தில் இந்த களமெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க நெல் காய போடுறது. அந்த மாதிரி நெல் அடித்து அது காய போடுற அளவுக்கு அகலமான மாறுங்கிற ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது எந்த படத்தில் வைக்கலான்னு யோசிக்கிறோம். யோசிச்சா மட்டும் பார்த்தாது, அதை வைக்கிறதுக்கு ஒரு ஹீரோ வேணும். அப்படியான ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் நமக்கு. அப்படியான ஹீரோ வாய்க்கணும், அதுக்கு நம்ம அந்த அந்த வரி பொருந்தி போகணும் அப்படின்லாம் இருந்தது. அதே நேரம் அதுக்கான சுச்சுவேஷன் டியூனும் ஒத்து வரணும். அப்படி இந்த படத்தில் அது வைக்கிறதுக்கு முதல்ல விஷால் கரெக்டாக இருப்பார். அவர் ஒரு வீரன், அவர் மாறில் ஒரு நெல் காய போகிற அளவுக்கு ஒரு அகலம் இருக்குது. ஒரு பொண்ணு பாடினா அது மேட்ச் ஆகும்னு எனக்கு புரிஞ்சது. ஆகா, இந்த லைனை இந்த சிந்தனையை இங்கே வித்துடலான்னு நம்பினேன். அதை நிச்சயம் அவரும் வாங்கிப்பாருன்னு தோணுச்சு. அப்போ இது ஒரு மீனவர் லைஃப் அதுக்குள்ளே இருக்குது. அந்த பொண்ணுக்கு அந்த ஏரியாவிலேருந்து வந்தவனால அந்த நெல்லை வந்து நெத்திலி ஆக்கிட்டேன். இதில் ஒரு லைன் வரும், நிலவை ஏற்றி வச்சு பாய போடவா, நிலவை ஏற்றி வச்சு பாய போடவா, நெத்திலி நெஞ்சு மேலே காய போடவான்னு எழுத முடிஞ்சது. இதை ஒத்துக்கிட்ட நண்பருக்கு நன்றி. அது கேட்குறப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. சிலர் வந்து திரைப்படங்களில் ஹீரோவை நடிக்க முடியும், ரியல் லைஃப்பில் ரொம்ப கஷ்டம். ரியல் லைஃப்பில் ஹீரோவாக இருக்கிறதுக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக சொல்ல, நண்பர் விஷால் ரியல் லைஃப்பில் ஹீரோ, ஃபைட்டர். அவர் நிறையா நம்ம பார்த்துருக்கோம். எல்லாரும் ஃபைட் பண்ண முடியாதுங்க. நம்ம ஒரு படத்தில் கூட ஒரு ரவிமோகனா ராதாமோகனுடைய படத்தில் கூட ஒரு ஃப்ளைட்டை கடத்தி வச்சுருப்பாங்க. அதில் ஒரு ஹீரோ உட்காண்டிருப்பார். அவர் எப்படியும் காப்பாற்றிடுவாருன்னு ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் சொல்லிட்டே இருப்பான். ஐயோ, அது படத்தில் தான்யா, நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஹீரோவாக பயங்கரமாக ஃபைட் பண்ணவங்கெல்லாம் ரியல் லைஃப்பில் கூனி குறுகி உட்காந்து போவாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நண்பர் திரையிலும் சிறந்த நாயகனாக ஜொலிச்சு ரியல் லைஃப்பில் ரியல் ஹீரோவாக இருக்கிறது பெரிய மகிழ்ச்சி. அவர் படத்தில் நான் தொடர்ந்து பணி செய்கிறது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அவருக்கும் படக்குழுவினருக்கும் நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும், விழாவிலும் கலக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார். 2 ஸ்டேட்டோட காதலையும் கலந்து ஒரு கொலாபரேஷனாக. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னென்னா, விஷால் சாரோட பரிச்சயம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தாமிரபரணி படத்திலிருந்து ஆரம்பிச்சிது. இதோ நான் இங்கே இருக்கிற சுரேஷ் சார்லாம் அதில் கோ-டைரக்டர்ஸ். அப்போ பார்க்கும்போதே அவரோட எளிமை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. பயங்கர ஃப்ரெண்ட்லியாக பயங்கர ஜாலியாக தான் இருப்போம் அந்த ஷூட்டில். அதுக்கப்புறம் இரும்பு திரை, வீரமை வாகை சூடும், லத்தீனை தொடர்ந்து பயணித்தாலும் இந்த படம் நடிகர் விஷால் சார் அப்படிங்கிறத தாண்டி ஒரு இன்னொரு அவதாரத்தை, என்னது இப்படி ஒருத்தர் இவருக்குள்ளே இத்தனை நாள் இருந்தானா நமக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி, அதாவது கூட ஓட முடியாத அளவுக்கான ஓட்டம். இரும்பு திரைப்படத்தில் மொத்தமாக ஒரு 10 நாளோ 12 நாளோ நான் ஷூட்டிங் போயிருப்பேன். கிளைமேக்ஸில் ஒரு கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாரு, அது வேற. பட் இது வந்து அவர் ஒரு 24 மணி நேரம் இதை தவிர வேறு ஏதாவது சிந்திக்கிறாரா இவர் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஒரு 4 நாள் பார்க்காம இருப்போம், 4 நாள் கழித்து போகும்போது பார்த்தா அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக இங்கிருந்து நான் ஒன்று சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிப்பார். எப்போ இதை யோசிச்சாரு அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஆச்சரியமாயிரும். பர்டிகுலராக செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இருக்குது. அது அவ்வளோ ஒரு உயிரோட்டமாக அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்தார், மெல்ல 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 மெல்ல.
இந்த இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷனை எப்படி அதை மேனேஜ் பண்ணிக்கிறதுங்கிறது அவர் பக்கத்தில் இருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயமா இருந்தது. எதுவுமே வந்து ஒரு ப்ரீ பிளான் இல்லாமல் அவர் பண்ணுறதே இல்லை. எடிட் பாயிண்ட் தெரிஞ்ச ஒரு டைரக்டராக இருந்தார். அப்புறம் போக போக தான் தெரிஞ்சது, ஓ இவருக்கு தெரியாத எதுவுமே இல்லையாட்டிருக்குது அப்படிங்கிறதே இப்போ தான் தெரிஞ்சது. முதல் ஒரு நடிகராக பார்த்துட்டு இருந்ததை தாண்டி இங்கே ஷார்ட் சொல்லுவார், திடீர்னு இந்த பக்கம் திரும்பி ரிச்சர்ட் இந்த லைட் வேணுமா அப்படிம்பாரு. மாஸ்டர்கிட்டையும் அது மாதிரி. அப்புறம் ஒரு பீரியடுக்கு மேலே எங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அவரோட கொடுத்த சுதந்திரத்தில் நாங்கள் எல்லாருமே இப்போ ரிச்சர்ட் சாராக இருக்கட்டும், திலீப் மாஸ்டராக இருக்கட்டும், அபிநந்தா இருக்கட்டும், எல்லாருமே ஏப்பா கண்டினியூட்டி இருந்தால் சொல்லுங்கப்பா, இது தோணுச்சுன்னா சொல்லுங்கப்பா அப்படின்னு. ரிச்சர்ட் சார் வந்து டைலாக் சரியாக வரலன்னா அவர் ஒரு ஒன் மோர் கேட்பார், அப்படியா சரி இதா இல்லையா பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு சுதந்திரமும் ஒரு குழு அரவணைப்போடவும் கூட்டிகிட்டு போனார். ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம், ஒரு நடிகர் எப்பவுமே இயக்குனர் ஆகும்போது மற்ற நடிகர்கள்கிட்ட எப்படி வேலை வாங்குவாங்க அப்படிங்கிறத நான் கவனிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதில் அவங்க ஸ்டைல்லையே அவங்களுக்கு சொல்லித்தந்த விதமெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இவர் அஞ்சலிக்கு சொல்லித்தந்ததாகட்டும், துஷாராக்கு சொல்லித்தந்ததாகட்டும், இவர் ஜான் விஜய் சார்லாம் செம்ம ஸ்கோர் இந்த படத்தில். பக்கத்தில் இருந்து அதை பார்க்குறதுக்கு நல்ல வாய்ப்பாகவும் இருந்தது. ஸோ இந்த படம் இயக்குனர் விஷாலாக அவர் எப்படி நடிகராக மிளறாரோ அதே மாதிரி பெரிய அளவில் மிளறுவார். படம் எப்படி உங்களுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமோ, அந்த பிடிஎஸ் கண்டிப்பாக நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பிகின் த ஸ்க்ரீனில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. அது யூடியூப்பில் பெரிய ஒரு வியூஸ் போகுங்கிற அளவுக்கு அவருடைய வேலைகள் இருந்தது. குழுவினர் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். நிச்சயமாக வெற்றி மேடையில் சந்திப்பிங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சார். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு அமேசிங் விடியும் பொழுதும் பொலியும் கவியும் இறைவன் கூடைய. அனைவருக்கும் வணக்கம். மன்னிச்சுடுங்க, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஏறி வர, தப்பாக நினச்சிக்காதீங்க. மகுடம் என்னென்னா, ஃபஸ்ட்டு மகுடம் பாட்டை பற்றி சொல்லணும். இந்த பாட்டு எழுதுக்கு முன்னே ஒரு விஷயம் என்னென்னா, என்ன தான் நம்ம சக்ஸஸ் கொடுத்தாலும் திருப்பி ஒரு தாட்டியும் போய் நம்ம ஒரு இடத்துல போய் நிற்கிறதா இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் சினிமா மேலே எனக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய மோகம் வந்து எப்படி ஆச்சுன்னா, ஒரு சீசனில் வந்து ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. எத்தனை தாட்டி வந்து நம்ம ட்ரை பண்ணாலும் முதல்ல இருந்தே ஒரு ஆரம்பிக்கிற போல சூழ்நிலை உருவாகுது. என்னுடைய மானசீக குருநாதர் கண்ணதாசன் அவரோட சிலை கிட்ட நீங்கள் நைட்டு நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். என்ன குருநாதா, எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஃபீலாகவே இருக்குது, என்ன தான் இட்டு கொடுத்தாலும் திருப்பி ஒன்றில் தான் தொடங்குற போல இருக்க வாழ்க்கை, ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு நினச்சி ஒரு ஃபீல் பண்ணும்போது தான் அண்ணனை மீட் பண்ணேன். அண்ணன் வந்து கூப்பிட்டு ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி வந்து டியூனை கொடுத்துட்டாரு, பாட்டு எழுது அப்படின்னு சொல்லி. அந்த பாட்டு அங்கே போய் கேட்கும் போது வந்து நம்மளோட ஃபீல் இருக்காங்க. சினிமா ஒரு மிகப்பெரிய வழி கொடுக்குதுன்னு நினைக்கும் போது தான் நான் எழுதின பாட்டு தான் கலங்காதே கலங்காதே பாட்டு. இந்த பாட்டு கொடுத்த அண்ணனுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா விஎஃப்எஃப் வந்து எப்போ ஒரு படம் பண்ணாலும் எனக்கு ஒரு பாட்டு கொடுப்பாரு. நான் என்னை பற்றி சொல்றதுக்கு பதில் அண்ணன் இப்போ ஒரு செகண்ட் என்னை பற்றி பேசுவார். ஏன்னா அண்ணன் தான் இந்த பாட்டு கொடுத்தாரு. அவர்கிட்ட இந்த மைக்கை தரேன். ஒன்றும் இல்லைங்க, இது கலங்காதேன்ற ஒரு வார்த்தை ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு போட்ட பாட்டு வந்து கலங்காதே தான் ஃபஸ்ட்டு பாட்டு. இந்த வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை தோணுச்சு. ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னா முஸ்தஃபா எத்தனை வருடங்கள் ஆனாலும் அதுதான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஸோ டோன்ட் வரி பி ஹாப்பின்ற ஒரு பாட்டு இருக்குது. அந்த மாதிரி ஹோப் கொடுக்கறதுக்கு ஒரு சாங் வேணும்னு சொல்லி தம்பிக்கிட்ட சொல்லியிருந்தேன், கருணாகிட்ட. வந்து ரொம்ப அழகாக பொன் பார்த்திபனும் அந்த வரிசையில் பதறாதே செதறாதே எல்லாம் 100 வார்த்தைகள் எழுதி, அப்புறம் தம்பி வந்து அதில் கொலாபரேட் பண்ணி, இவரை விட யாருங்க எழுத முடியும் அந்த மாதிரி ஒரு ஹோப் சாங்? இவருக்கு தான் நீங்கள் கை தட்டணும். எனக்கு இல்லை, நான் ஐ எம் ஜஸ்ட் அ டூல். இந்த தம்பிங்க இவங்கெல்லாம் வந்து நல்லா வந்தாங்கன்னா சினிமாவில் எங்களை மாதிரி டைரக்டர்கள், எங்களை மாதிரி நடிகர்கள் வந்து சந்தோஷப்படுவோம், அவ்வளோதான். இட் இஸ் அவனோட வெற்றி என்னோட வெற்றி மாதிரி.
இன்னைக்கு வந்து இந்த தம்பி வந்து இந்த பாட்டு இல்லை, செகண்ட் ஹாஃபில் ஜிவி இப்போ ரீரெக்கார்டிங் வாசிக்கும் போது ஒரு முக்கியமான பகுதியில் வந்து ஒரு பாடல் அமைஞ்சிருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரில். தம்பி எழுதியிருந்தாப்புல. அது நான் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம வெற்றி விழாவில் நான் அது காட்டிட்டு உங்களுக்கு நான் பேசுகிறேன். தம்பிக்கு தான் நீங்கள் எப்போவுமே ஊக்கம் கொடுக்கணும். மீடியா நான் ஒரு இயக்குனராக இல்லை, நீங்கள் பார்க்குறீங்க இந்த டேலண்ட் வந்து இதுக்கு வந்து டேலண்ட் பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ டிசேபிலிட்டி ஆர் லயபிலிட்டி, ஆல்வேஸ் பாசிட்டிவிட்டி. அந்த பாசிட்டிவிட்டி தான் இந்த தம்பிக்கிட்ட இருக்கு. அவன் எப்போவுமே ஜெயிப்பான். தேங்க்யூ. இதுதான் இந்த உயிருக்குள்ள இருக்கிற உடல். அந்த உடல் நன்றி சொன்னதான் உங்களுக்கு நான் சந்தோஷப்பட்டேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி கருணாகரன் சார். நிச்சயமா ஃபியூச்சர்லயும் நிறைய பாடல்கள் உங்ககிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கிறோம். தேங்க்யூ ஃபார் த ஸ்பீச். அடுத்தபடியாக மகுடம் படத்தினுடைய 4வது பாடல் காத்தாக வாழ போறோம். ஸோ இந்த பாடல் வந்துட்டு மீடியா, இந்த அவையில் இருக்கக்கூடிய சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த திரைப்படத்தில் இவங்க சொன்ன மாதிரியான கிளைமேக்ஸ் சாங். தேங்க்யூ விஷால் சார். ஏன்னா இந்த படத்தில் காதல் பாடல்கள் இருக்கு. காதல் பாடல் இல்லாத ஒன்றை என்கிட்ட கொடுத்ததுக்கு பொதுவான ஒரு மனநிலை இருக்கும். பெண்கள் கிட்ட காதல் பாடல்கள் கொடுத்தா இன்னும் நல்லா பண்ணுவாங்க அப்படின்றது. அதை தொடர்ந்து எழுதிட்டு இருக்கக்கூடிய நிறைய பாடலாசிரியர்கள், குறிப்பாக பெண் பாடலாசிரியர்கள் அதை உடைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த வரிசையில் மீண்டும் எனக்கு நம்முடைய மகுடம் திரைப்படத்தில் கிளைமேக்ஸ் சாங் ரொம்ப முக்கியமானதாக எனக்கு நீங்கள் சொல்லும்போது அந்த விஷுவலாகவும் சரி, அது ஒரு ஃப்ரேம்மே வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமாக வந்து பண்ணியிருந்தீங்க. எனக்கு தான் சார் சவால். ஒரு புதுமுக இயக்குனர் அப்படின்னு என்னால் பார்க்கவே முடியல. அந்த விஷுவலை நீங்கள் காட்டும்போதே எனக்கு சவாலாக இருந்தது அந்த வரிகளை எழுதுறதுக்கு. ஒட்டுமொத்த பெண் கூட்டங்களும் நின்று கொண்டாடக்கூடிய, எழுச்சி பெறக்கூடிய ஒரு கதை சூழலை எனக்கு கொடுத்தீங்க. விஷால் சார் வந்துட்டு நான் லிரிக்ஸ் அனுப்பிடுவேன், அவர் உடனே வந்து ரிப்ளை பண்ணிடுவார் வாட்ஸ்அப்பில். ஆனால் இவர் அந்த இடத்துல பார்த்தா இயக்குனராக இருந்துட்டு இருக்கிறாரு, நடிச்சிட்டு இருக்கிறாரு. நானும் வெயிட் பண்ணுவேன், சார் பரவாயில்ல சார், பொறுமையாக கூட நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. ஆனால் உடனே படிச்சுட்டு இந்த இடத்துல எனக்கு இன்னும் கொஞ்சம் எமோஷ்னலாக வேணும் அப்படின்னு அவர் சொன்ன இடங்கள் எல்லாமே நான் சரியாக பண்ணி கொடுத்துட்டேன். ரொம்ப நன்றி சார். ஒரு இடத்துல 8 திக்கும் இவன் புகழ் பாட, கொற்றவைகள் சுற்றி நின்று ஆட அப்படின்னு சொல்லி ஒரு வரி எழுதியிருப்பேன். ஏன்னா கொற்றவை அப்படின்றது தமிழ் நிலப்பரப்பில் கொற்றவை ரொம்ப முக்கியமானது. தாய்வழி சமூகத்தினுடைய தாயே கொற்றவை தான். அந்த கொற்றவையினுடைய நாடி, ரத்தம் எல்லாமே தான் இங்கே இருக்கக்கூடிய உயிர்கள், மனிதர்கள். அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அது பாசமாக இருக்கட்டும், வீரமாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், அறமாக இருக்கட்டும், எல்லாமே அந்த கொற்றவையினுடையது. அந்த கொற்றவையை இந்த பாடலுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இன்னும் கூடுதலான ஒரு தகவல் என்னென்னா, இந்த பாடல் எழுதி முடிச்சுட்டு தான் ஜிவி சார்கிட்ட வந்து நம்ம போனோமே. ஜிவி சார் ரொம்ப நன்றி இந்த தருணத்தில். ஏன்னா தங்கலான் படத்தோட அறுவடை பாடலுக்கு பிறகு ஜிவி சாரோட உட்கார்ந்து பாடல் லிரிக்ஸ் எழுதி கொடுத்து டீம் பண்ண 2வது பாட்டு இது. எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஜிவி சாரும் சரி, தொடர்ந்து அவரோட அடங்காதே அந்த படம் அவர் நடித்து அவர் இசையமைச்ச படத்தில் நான் பாடல் எழுதினேன். அதை தொடர்ந்து இப்போது விஸ்வநாதன் சென்ஸும் வருது, ஆகஸ்ட் 14 மகுடமும் வருது. 2 படமே வருது. மிகப்பெரிய வெற்றி அடையும் நிச்சயமாக. ஜிவி சாருக்கு தொடர்ந்து ஒரு மென்மையான உள்ளங்களை வந்து நிரப்பக்கூடிய இசையமைப்பாளராக இன்னைக்கு வந்து இருந்துட்டு இருக்கிறாரு. அது கன்னட திரையுலகமாக இருந்தால் சவுத் இந்தியா முழுக்கவே, தென்னிந்தியா முழுக்க இன்னைக்கு வந்து
ஒரு ஆளுமை செலுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு இசையமைப்பாளராக இருந்தாலும் அவர் எங்களெல்லாம் அப்படின்னு சொல்கிறது, இதனால் இவன் முடிக்கும் என்றாண்டு அதனை அவன் கண் விடல். ஒவ்வொரு பாடலாசிரியர்களுமே இன்னைக்கு ஏகாதசி தோழர் இருக்காரு, கருணாகரன் தோழர் இருக்காரு. எனக்குமே ரொம்ப டவுட்டாக இருந்தது, என்ன இது V7Hன்னு ஒரு பாடலாசிரியரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமாகவும் இருந்தோம். V7Hனா வினோதே சொல்லிட்டாரு, வினோத் ஏழுமலை அப்படின்னு சொல்லி. வாழ்த்துகள் வினோத். ஏகாதசி தோழரோடும் விவேக்கு எல்லாருமே இந்த படத்தில் ஒரு டீமாக வேலை செஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜிவி சார் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு பாடலையும் ஒரு படங்கள்லையுமே ஜிவி சாரோட வேலை செய்கிறதுல எனக்கு ரொம்ப முக்கியமான பாடல்களாக அவர் கொடுத்துட்ருக்கிறாரு. இந்த தருணத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே, இந்த படத்துக்காக உழைத்த அத்தனை பேருக்குமே வாழ்த்துகள். மிகப்பெரிய வெற்றியடையும் திரைப்படம். சக்ஸஸ் மீட்டில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். ரொம்ப அழகான பாடல்களை. மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். விஷால் சாரோட எனக்கு இது 6வது படம். நான் ஒரு ஸ்டென்ட் டைரக்டர் ஆகும்போது என்னை கூப்பிட்டு பெரிய படம் கொடுத்த ஃபஸ்ட்டு ஹீரோ அவர் தான். ஸோ என்றைக்குமே அவர் எனக்கு ஹீரோ தான். அவர் அதை தாண்டி எனக்கு ஒரு ஃபேமிலி. ஒரு டெக்னீஷியனாக நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட. இந்த படம் மகுடம் அவர் கதை சொல்லும் போதும் அந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ணும் போதும் நான் நிறைய ரெகுலராக எல்லா இயக்குநர்களையும் நம்ம ட்ராவல் பண்ணுவோம்ல. ஸோ ஒரு கதை சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு விஷுவல் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இது எப்படி வரும், இது என்ன மாதிரி நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படின்றது. ஸோ அதில் ரொம்ப தெளிவாக அவர் இதுதான் வேணும், இதுதான் பண்ண போகிறோம், இதுதான் கட் பாயிண்ட், எடிட் பாயிண்ட் வரைக்கும் அவ்வளோ தெளிவாக இருப்பார். இப்போ இல்லை, நான் பிகினிங் ஸ்டேஜ்லேருந்தே சொல்கிறேன். ஸோ அவரோட டைரக்ஷன், ஃபஸ்ட்டு டைரக்ஷனில் நான் ஸ்டென்ட் டைரக்டராக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நான் கொடுத்து வச்சிருக்கணும் கூட. இந்த படத்தில் நிறைய சேலஞ்சிங்கான விஷயங்கள் இருக்குது. அதை நான் இப்பயே நான் உடைச்சிட்டேன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது சுவாரஸ்யம் இருக்காது. கிளைமேக்ஸ் ரொம்ப எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க. எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும் அதில். எப்படி இது ரெண்டுத்தையும், சாங்கையும் இதையும் எப்படி மிங்கிள் பண்ணாங்கன்னு இருக்கும். ப்ளஸ் அந்த சாங் மேம் சொன்ன மாதிரி தோழர் சொன்ன மாதிரி அவ்வளோ மோட்டிவேஷனான ஒரு சாங். ரொம்ப மெனக்கிட்டு நிறைய விஷயங்கள் அதில் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப அது புதுசாக இருக்கும் பார்க்கும்போது. இது எப்படி இவங்க கொரியோ பண்ணியிருப்பாங்க, எப்படி இதை சீனோட லிங்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அந்த ஐடியாலஜி அவர் ஃபஸ்ட்டு சொல்லும் போது நான் சும்மா கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருந்தோம். இப்போ சீன் இன்டர்வல் போயிட்டு இருந்தது, கிளைமேக்ஸ் இப்படி ஒன்று பண்ணியிருக்கேன், நம்ம எப்படி ஸ்டன்னாக அப்படின்னு நின்றுருந்தேன். உண்மையாக சொல்கிறீங்களா, இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு கேட்டேன். இல்லை, இதுதான் கிளைமேக்ஸு. நான் சொல்லும் போது எனக்கு கூஸ் பம்ப் இருந்துச்சு. அப்போ இது கன்ஃபார்மாக இந்த கிளைமேக்ஸ் பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு இல்லை, கிளைமேக்ஸில் ஒரு சாங் ஒன்று வைக்கலான் இருக்கேன். இது சாங்கா எதுக்கு அப்படின்னு. அவர் சாங்கு ஆக்சுவலாக அடுத்த நாள் ஷூட் போகும்போது தான் சாங் வருது, கிளைமேக்ஸோட சாங் வருது. பயங்கரமாக ஒரு ஜோஷ் இருக்குது, பயங்கரமான ஒரு மொமெண்ட் இருக்குது சாங்கில். ஒரு புரட்சி இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த சாங்கில். பின்னாடி பேக்ரவுண்டில் சாங்கில் பயங்கரமாக ஒரு ஹம்மிங் ஒன்று போய்கிட்டே இருக்கு. நான் யார் இவ்வளோ ஹம்மிங், இவ்வளோ ஹை வாய்ஸில் ஹம்மிங் கொடுத்துட்ருக்காங்க இது பண்ணு கட் பண்ண. அவர் தான் அந்த ஹம்மிங் ஃபுல்லாக கொடுத்துட்டு அடுத்த நாள் ஷூட்டில் அவரால் பேசவே முடியல. நீங்கள் ஏன் கொடுத்தீங்களா, யாரும் வரல, அதெல்லாம் நானே கொடுத்துட்டேன். ஸோ எல்லா வேலையிலையும் இந்த படம் மகுடம் ஃபோன் பண்ணும் போதெல்லாம் நைட்டு 3 o'clock, மார்னிங் 4 o'clock 2 o'clock ஃபோன் பண்ணும்போது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லைடா அதை எழுதிட்டு இருக்கேன், நான் காலையில் அதை எழுதிடுவேன், காலையில் உனக்கு அனுப்புகிறேன், நீ பாரு அப்படின்னுவார். சரி, எப்போ தான் தூங்குவீங்க, என்ன பண்ணுவீங்க? சரி, நம்ம ஒரு டெக்னீஷியனாக நம்மளுக்கு வேறு, அவர் ஆக்டர் ப்ளஸ் டிரெக்டர், எல்லா கிராஃப்ட்லேயும் என்ன நடக்குது, எது நடக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ ரொம்ப சந்தோஷம். அவர் ஒரு ஃபேமிலி மெம்பர், எங்கள் அண்ணன், எப்போவுமே நாங்கள் கூட இருப்போம். இந்த படம் ரொம்ப முக்கியமான படம். அவருக்கு எவ்வளோ முக்கியமான படமோ எங்களுக்கும் அது ரொம்ப முக்கியமான படம். ரிச்சர்ட் சார், அபிநந்தன், ஆர்ட் டைரக்டர் துரை சார், எடிட்டர் சார்ஸ் அண்ட் என் டார்லிங் ஜான் விஜய். அவரையும் டார்லிங் தான் கூப்பிடுவோம். 2 பேர் சண்டை போடுறோம், ஏன் அவரை டார்லிங் கூப்பிட்றேன்னு. சூப்பராக வந்திருக்கு படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
எங்களோட உழைப்பை தாண்டி அவரோட உழைப்பு நிறைய இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக வரும். அடுத்த சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணலாம். வந்திருக்க மீடியா நண்பர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். திலீப் சார், ஒரு சின்ன கேள்வி இருக்குது. ஆக்சுவலி விஷால் சார் கையில் எங்களால் ஒரு ஃப்ராக்சரை வந்து பார்க்க முடியுது. அது மகுடம் படப்பிடிப்பில் நடந்ததா? அது ஒரு நாள் 2 நாள் இல்லை, டெய்லி ஃப்ராக்சர். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், அவர் வந்து கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டாருன்னா கொஞ்சம் லைவாக பண்ணுவார். இல்லை, அவர் இது வரைக்கும் நான் சொல்கிறேன், நாங்கள் அவருக்கு பாடி டபுள்னு டூப்புன்னு சொல்லுவோம். இது வரைக்கும் நாங்கள் போட்டதே கிடையாது. எதானாலும் நானே பண்ணுறேன். டார்லிங் வேணா டார்லிங்னா இல்லை நான் தான் பண்ணுவேன். அடிப்பட்டாலும் அடுத்த நாள் சரி ஓகே இன்னைக்கு ஒரு நாள் பிரேக் உள்ள. ஆக்சுவலாக மகுடம் ஷூட் எப்படி நடக்கும்னா, இன்னைக்கு 9 o'clock கால் ஷீட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா 6 o'clock முடிய வேண்டியதாக இருக்கும். முடியாது, அப்படியே 2 போகும், அப்படியே 3 போகும். அடுத்த நாள் திருப்பியும் வந்து 6 o'clock தான் முடியும். முடிஞ்சிட்டு சரி ஓகே பிரேக் விடுவார். அதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் அகெயின் 2 o'clock கால் ஷீட் போடுவார். சரி நீங்கள் தூங்குறீங்களா இல்லையா, மற்றவங்க தூங்கணும். சரி, அதுதான் ஹார்ட் ஒர்க். அது வந்து வி ஹேவ் டு லேர்ன். அது ரொம்ப முக்கியம். அதனால தான் வந்து இன்னி வரைக்கும் ஏன் அவரோட ட்ராவல் ஆகிட்டு இருக்கோன்னா, ஈ நெவர் கிவ்ஸ் அப். அது வந்து வாடா பார்த்துக்கலாம், அந்த ஒரு மூமெண்ட் தான் எப்போவுமே அவர். ஸோ லவ் யூ டார்லிங், லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். ஹேட்ஸ் ஆஃப் அணிய முடியலை. ஸோ ஐ ரெக்வெஸ்ட் மிஸ்டர் ரிச்சார்ட் சார் டு கிவ் யுவர் ஸ்பீச். அனைவருக்கும் வணக்கம். தன் கெரியரோட இப்படி ஒரு முக்கியமான படத்தில் என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த விஷால் சாருக்கும் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் சௌத்ரி சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்பவும் போல மகுடத்துக்கு இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் தேங்க்யூ. குட் ஈவினிங் டு ஆல் த ப்ரெஸ் மீடியா, எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. சூப்பர் குட் ஃபிலிம்ஸோடைய 99th ஃபிலிம். I have been a part of their journey. It's my first film with them, and I'm very honored to be part of a legacy company called Super Good Films. அதுக்கு மேலே விஷால் டிரெக்டர், ஃபர்ஸ்ட் டிரெக்டர். ஃபர்ஸ்ட் அவர் என்ன கூப்பிட்டு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் யோசித்தேன், என்ன இவர் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு. பட் ஒன்ஸ் ஐ வென்ட் டு த செட், தி வே ஹி வாஸ் எக்ஸிக்யூட்டிங் திங்ஸ் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்லையா, ரொம்ப கிளாரிட்டியாக இருக்காது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். யூ சி, ஒரு டைரக்டராக இருந்துட்டு அப்படியே கட் பண்ணி போய் ஒரு ஆக்டராக மாதிரி திருப்பி வந்து ஒரு டைரக்டராக இருந்து ஷார்ட்டு கொடுத்துட்டு இருக்கும்போது மற்ற ஆர்டிஸ்ட் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு கான்ஷியஸ்னஸ் ஒன்று. ரியலி டிஃபிகல்ட் விஷால், அண்ட் யூ மேனேஜ் பிரில்லியன்ட்லி. வெரி இம்ப்ரெஸ்ட் வித் த வே யூ ஒர்க். எனக்கு இருந்த ஹீஸ் அ ஃபிலிம் ஸ்டூடெண்ட். அவர் சினிமாவில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் விஸ்காம் படித்தவர். அவர் ஆக்சுவலாக ஹி ஸ்டார்டட் ஹிஸ் கரியர் as a director. Then he became an artist and a hero, a very successful commercial hero. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. the way he explains the role to you, அந்த ஷார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, சார் இதுதான் சார் இப்படி இதுதான் சார், அது மைன்யூட்டாக பார்ப்பார். very it was a great experience working with you, Vishal. I really loved working here, and all the best for the film. As a hero, more as a director. I want you to succeed as a director more than as a hero. You have done it as a hero. The first film, I wish everyone appreciates it. They will surely appreciate it. And God bless you, man. Thank you. இதில் வந்து நாட் ஒன்லி விஷால், ஆக்சுவலாக விஷால் கூட ஒரு செட் ஆஃப் டீம் இருக்குது. அவங்கள பற்றி பேசணுன்னு தான் வந்தேன். பட் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டில் ஸ்டைலுலாம் இவங்க சொன்னோன்னே அப்படியே கொஞ்சம் லைட்டாக. ஸோ ஐ வுட் லைக் டு சே மிஸ்டர் சுரேஷ், த மேன், ஹீ வாஸ் ஆல்வேஸ் வித் விஷால். டைலாக் எழுத வருவார், விஷால் ஒரு டைலாக் எழுதி கொடுத்துப்பார். நான் அதை கேட்பேன். கேட்டு, சுரேஷ் சார் இது இப்படி மாற்றிக்கலாமே சார், நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு ஏதோ நோட் பண்ணுற மாதிரி பண்ணுவார். நானும் நினச்சிவேன் அங்கே போய் இதை வந்து இப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணலான்னு. அங்கே போனோன்னு விஷால் அதெல்லாம் அடிச்சியே, அதெல்லாம் வேணா இது போதும் அப்படின்றார் அவர். நாங்கள் வந்து கேட்பேன், என்ன சுரேஷ் சார் பரவாயில்லைங்க பண்ணிடுங்க, அடுத்ததில் பார்த்துக்கலாம், அடுத்த சீனில் பார்த்துக்கலாம் அப்படின்னு. பட் ஸோ டெடிக்கேட்டட் ஹி வாஸ் டு த டைரக்டர். நாட் ஈவன் ஒன் லைன் ஆர் அ வேர்ட் வில் சேஞ்ச். ஸோ ஐ திங்க் சுரேஷ் சார் இருக்கீங்களா? He's a wonderful man in the film. Till yesterday, day before yesterday, to finish the dubbing, he was there. Another one is Ramesh sir. எங்கே இருக்காங்களா? I think அவங்களும் is there. He took such a good care of the whole team.
எல்லாருமே என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்றத வந்து சிரிச்சுக்கிட்டே அவர் ஒரு ஸ்லோ மோஷன்லேயே எல்லாரும் பண்ணுவாங்க. பட் திங்ஸ் வேர் ஹேப்பனிங். அவர் அண்ட் தென் வி ஹேட் அவர் டைலாக் ரைட்டர். எப்படியோ சுரேஷ் சாரும் சரி விஷாலுமே சரி இதை மாற்றிக்கலான்னு அவர் விட மாட்டார். ஒரு படத்தில் டைலாக்கெல்லாம் மாற்றாமல் அவங்க கொடுத்த டைலாக்கை அப்படியே பேசின படம் வந்து மகுடம். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி விஷால் டு ஹாவ் சச் அ வண்டர்ஃபுல் டீம். And this film is going to be a great success, not only for you, for the team which worked for the whole film. Thank you very much. ஸ்டேஜ்க்கு வாங்க. ஸோ ஹலோ அஸ்வின், சொல்லுங்க இந்த படத்தில் நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? விஷால் சார் எப்படி உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரு? அவர் டைரக்டர் அண்ட் உங்களுக்கு அப்பா, சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் அஸ்வின். அண்டு இந்த படத்தில் நான் அவரோட பையனாக நடித்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்களால தான் நான் இங்கே இருக்கேன். அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் என் ஸ்கூல் வந்துட்டு என்னோட படிப்புலேயும் சரி, என்னை மோட்டிவேட் பண்ணுறதுல சரி, எல்லாத்துலேயும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் விஷால் சாருக்கு. விஷால் சார் வந்துட்டு என்னோட அப்பாவை தாண்டி எனக்கு ரியலில் அண்ணா மாதிரி இருந்தாங்க. எனக்கு நிறைய சொல்லி தந்தாங்க, டிப்ஸ் கொடுத்தாங்க. அண்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அண்டு மேனேஜர் சார், அசிஸ்டன்ட் டைரக்டர் சார், அப்புறம் என் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஜாலியாக பழகின எல்லா அண்ணானுக்கும் எல்லா அக்காவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். விஷாலா மேம்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அவங்க வந்துட்டு எனக்கு இன்னொரு அக்கா மாதிரி இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க, ரொம்ப ஹம்பிளாக இருந்தாங்க. விஷால் அண்ணாவும் தான் ரொம்ப தேங்க்யூண்ணா. அடுத்து மாயா, என்னோட தங்கச்சியாக ஆக்ட் பண்ணாங்க. ரொம்ப அவங்க இல்லைன்னா நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, ரொம்ப தனிமையாக இருந்தேன். இவ இருந்தனால தான் விளையாட வாங்கினா, அங்கே போகலாண்ணா இங்கே போகலாண்ணான்னு சொல்லிட்டு துடுத்துடுனே இருப்பா. மாயா சொல்லுங்க, ஸ்பீச் ரெடி பண்ணியிருக்கீங்களா? பேசுங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். என் அம்மா அப்பா எல்லாருக்குமே தேங்க்ஸ். என் கிளாஸ்மேட்ஸ் கூட என்னை மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க, உன்னால் முடியும் உன்னால் முடியும்ன்ட்டு. அதை சும்மா தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்தா உண்மையாலே அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. விஷால் சார் எவ்வளோ பிடிக்கும்? ரொம்பவே பிடிக்கும். அண்ட் தேங்க்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ். துஷாரா, விஷால் எல்லாருக்குமே தேங்க்ஸ். எப்படி கூப்பிடுவீங்க விஷால் சார் செட்டில்? எப்படி கூப்பிடுவீங்க விஷால் சார்? துஷாரா மேம்லாம் செட்டில் எப்படி கூப்பிடுவீங்க? துஷாரா அக்கா, விஷால் அங்கிள். ஏதாவது கிஃப்ட்லாம் வாங்கினீங்களா சார் கிட்ட சொல்லி? நான் அவங்களுக்கு ஒரு குட்டி கிஃப்ட் செஞ்சேன். அப்படியா? என்னது? சும்மா ஒரு கார்டு மாதிரி பண்ணி அதுக்குள்ளே ஃப்ளவர்ஸ் போட்டேன். ஸோ ஸ்வீட், ஸோ லவ்லி. தேங்க்யூ. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம் இந்த குழந்தைங்களுக்கு. ரொம்ப அழகாக அப்பா அம்மாவை மிஸ் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் அவங்கள சொல்லிட்டு அப்புறம் கூட நடித்த சொல்லி தந்த எல்லாருக்குமே ஒரு நன்றி சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மாயா அண்ட் அஸ்வின். தேங்க்யூ.